ஆதவர்ஜுனா சொல்றாரு, பிரச்சனை என்ன வேணா பேசுறீங்களா, பெருசா ஒருத்தன் மீசை வச்சுட்டு இருப்பானே, தைரியம் தான் எங்க அண்ணன் வீட்டுல வந்து பாடுறா அப்படின்றான். யாரு? நம்ம நக்கீரன் கோபால. டேய், அந்த ஆள் காட்டுல போய் வீரப்பனை பார்த்தவன்டா, வீட்டுல உட்காந்து உங்க அண்ணனை பார்க்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? உங்க அண்ணன் போயிட்டு கொடநாட்டுலதோ இப்படி கை கட்டி ஒரு அம்மாட்ட பேசிட்டு இருந்தான்ல, அந்த அம்மாவை சோலாவா கதற விட்ட ஆளு நக்கீரன் கோபால். அவர் மேல 200 எஃப்ஐஆர் இருக்கு, 4 கடத்தல் வழக்கு இருக்கு, 3 கொலை கேஸ் இருக்கு, மர்டர் கேஸ். உங்களை மாதிரி ஒரு கேஸ் வாங்கிட்டு நீ டெல்லிக்கு ஓடன பத்தி அந்த மாதிரி ஓடல. அந்த ஆளு தைரியமா நின்று ஃபேஸ் பண்ண எல்லாத்தையும் இன்னும் வெளியே நின்று யூடியூப்ல வீடியோ போட்டுட்டு இருக்கான். லூசு பருவலா. ரெண்டாவது, இந்த ஆதவர்ஜுனா பேசுறது எல்லாமே கலவரத்தை தூண்டுற மாதிரி இருக்கு. ஆயுத எழுத்து படம் பார்த்தீங்களா? ஜென்சி ப்ரொடெஸ்ட் தெரியுமா? அவன் ட்விட் போட்டு டெலீட் பண்ணது எல்லாமே வந்து உங்களை தூண்டி விட்டுட்டு இருக்கான். எங்களுக்குலாம் என்ன பயம்னா, நீங்க பைத்தியம். கண்டிப்பா உங்க அண்ணன் வந்து நாளைக்கு ஒரு போராட்டத்துக்கு வாங்கன்னா போயிடுவீங்க, போயிட்டாங்க எதனா அட்டகாசம் பண்ணுவீங்க. அப்படி எதனா ஒன்று நடந்தால் யங்ஸ்டர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆதவ் டெல்லிக்கு ஓடிடுவான், புஷி போய் தலைமறைவிடுவான். உங்க அண்ணன் இருக்கான் பாரு, அவன் ஆஃபீஸ்லயோ இல்ல வீட்லயோ பதுங்கிடுவான், தண்ணி எண்ணி போட்டு படுத்துருவான். உங்களை காப்பாத்துறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. எதனாவது ப்ரொட்டஸ்ட்னு நீங்க போயிட்டீங்கன்னா உங்க குடும்பம் நடுத்தெருவில் தான் நிற்கும். உங்களை காப்பாற்ற யாருமே வரமாட்டாங்க, தனியாக தான் நீங்க பார்த்துக்கணும். அதை நல்லா மனசுல புரிஞ்சுக்கோங்க. உங்களை கொம்பு சீவி விட்டுட்டு இருக்காங்க, ஓப்பனா அதான் சொல்றேன், கொம்பு சீவி விட்டுட்டு இருக்காங்க, உங்களை தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. உங்களை தூண்டி விட்டு அவங்க லாபத்துக்காக அவங்க யூஸ் பண்ணி பார்க்குறாங்க. தெளிவாக இருந்துக்கோங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுறத நிறுத்துங்க. இப்போ வந்து யாருக்குமே புரியாது மற்றவங்க பேசுறது, ஏன்னா அவங்க அந்த விஜய்ன்ற பைத்தியம் உங்கள் தலையில் ஏறி இருக்கிறதுனால உங்களுக்கு யார் சொல்கிறதும் புரியாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மதியழகன் அவங்க கட்சி செயலாளரை எப்படி கைவிட்டாங்களோ, நாளைக்கு ப்ரொட்டஸ்ட் நீங்கள் போனீங்கன்னா உங்களை அதே மாதிரி தான் கைவிடுவாங்க.